மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் மக்கள் சக்தியின் இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 16வது நாள் இன்றாகும். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்துடன் பேராதனை பல்கலைக்கழகமும் கைகோர்த்துள்ளது. கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்திற்கான திட்டத்தின் ஒரு கட்டமாக திருகோணமலை மாவட்டத்தின் புளியங்குளம் தேவநகர் பகுதிக்கு இன்று நியூஸ் ஃபர்ஸ்டின் ஒரு பகுதியினர் விஜயம் செய்து அந்த பகுதியில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்தனர். கிண்ணியா மற்றும் சம்பூர் ஆகிய பகுதிகளுக்கான விஜயத்தில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் ஈடுபட்டனர். ஜெயசுமான ராமய விஹாரையில் இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து அவர்கள் தமது பயணத்தை ஆரம்பித்தனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் மற்றொரு குழுவினர் கிண்ணியா மீன்பிடி பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். நாங்கள் தற்போது இருப்பது திருகோணமலை மாவட்டம். திருகோணமலை மாவட்டத்தின் இந்த கடற்கரையை பார்ப்பதற்காக ஏராளமான மக்கள் வருவார்கள், அதன் அழகை ரசிப்பதற்காக. இந்த கடலையே நம்பி வாழ்க்கை நடத்துகின்ற இந்த மக்களின் வாழ்க்கை சிறப்பாக அமைந்திருக்கின்றதா, அந்த அளவு அழகாக அமைந்திருக்கின்றதா என்பதுதான் கேள்விக்குறி. இந்த மக்கள் இந்த வலைகளை பயன்படுத்தி தாம் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற பொழுது சிலருக்கு கடலில் சென்று மீன்பிடிப்பதற்கான அனுமதி வழங்கப்படுவதில்லை. திருகோணமலை மாவட்டத்திலிருந்து நியூஸ் செய்திகளுக்காக டில்ஷான் தாலிப். மத்திய மாகாணத்திற்கு விஜயம் செய்த மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழுவினரின் பயணம் கலவெல கொஸ்கஹ விஹாரையில் இடம்பெற்ற சமய அனுஷ்டானங்களை தொடர்ந்து ஆரம்பமாகியது. மக்கள் சக்தி ஒரு புரட்சிகர நிகழ்வாக இடம்பெற்று வருகின்றது. இது தொடர்பில் நமக்கு எந்தவிதமான நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. இந்த மக்களின் முகங்கள் மற்றும் விகாராதிபதியின் முகத்தில் உள்ள மகிழ்ச்சியை பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. முதலின் வட்டினாக்கமா தென்ன பெரி திருப்தியா சதுட்டாக் අපිට දැනෙනවා. தென் மாகாணத்திற்கான மக்கள் சக்தி குழுவினர் காலி தலாவா விஹாரையில் இருந்து தமது பயணத்தை முன்னெடுத்தனர். மக்கள் சக்தி திட்டத்தின் மற்றொரு குழுவினர் வில்கமுவ மற்றும் லாகல பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர்.